என்ன பிளஸி, என்ன சொன்னார் உங்க எம்டி? ரொம்ப மோட்டிவேட்டடா பேசியிருப்பாரே. எஸ் மேம், ரியலி வெரி மோட்டிவேட்டட் கோட்ஸ். ஓகே, ஸோ நீங்க எல்லாரும் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? வழக்கம் போல நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் செய்ய போறோம் மேம். குட். சீஃப் டிசைனர் ஜாபை ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ கம்பெனியில் இப்போ நல்ல டிசைனர் இல்லை. எப்படியும் 15 டேஸ்ல நீங்க தானே மேம் எம்டி. அப்போ கால் பண்ணா அவர் வர போறாரு. எஸ், ஐ நோ தட். பட் இந்த 15 டேஸ் சீஃப் டிசைனர் இல்லாம அசோக்கால என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியாது மேம். பட் சுபத்ரா மூலமா அபின்னு ஒரு டெய்லரை வந்து டிசைனரா யூஸ் பண்ணிருக்காங்க. வாட்? a tailor? என்னாச்சு அசோக்குக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்? அவர் கோவத்துல முடிவு எடுத்திருக்காரு மேம். எப்பவும் போல ஒரு பேட் டிசைன் கொடுத்தா அவர் எங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டாரா? பண்ணட்டும். நான் எம்டியா சார்ஜ் எடுத்துக்கிறப்போ உங்க எல்லாரையும் திரும்ப அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த அசோக் யாரையோ டெய்லரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கான்னு சொன்னீங்கல்ல? அப்பாயிண்ட் பண்ணல மேடம், ஜஸ்ட் மீட் பண்ணணும்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. பட் அந்த டிசைன் அண்ட் காஸ்டியூம் ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு மேம். So what? ஒரு காஸ்டியூமை வச்சு சீஃப் டிசைனரை டிசைட் பண்றது முட்டாள்தனம். எதுக்கும் அந்த டெய்லர் யாரு, எப்போ அசோக்கை மீட் பண்றான்னு எனக்கு சொல்லணும். எஸ் மேம். கைஸ், நீங்கெல்லாம் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் 15 டேஸ். நீங்க எப்பவும் போல அசோக்குக்கு கோஆப்ரேட் பண்ணாம இருங்க. அவனால ஒரு நல்ல எம்டியா இருக்க முடியலன்னு எல்லாரும் முடிவு பண்ணணும். அப்பதான் நான் எம்டியா வர முடியும். நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்க எல்லாருக்கும் இந்த இயர் ஃபாரின் டூர் அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்கேன். Thank you so much ma'am. Congrats in advance. Thank you Steffi. இன்னைக்கு நைட் போர்ட் மெம்பர்ஸோட உங்க எல்லாருக்குமே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஜெகன் உங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிப்பாரு. So you guys have a blast and enjoy the party. Thank you ma'am. Thank you so much. Go ahead. Thank you. Okay. இதுதான் அசோக் நான் உனக்கு கொடுக்குற லெசன். 15 டேஸ்க்கு அப்புறம் நீ எல்லாத்தையும் லூஸ் பண்ண போற. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். நீ என்னமோ வந்து மொத்த குடும்பத்துக்கு கழுத்து வலிக்க அப்படியே தலையில சுமக்கிற மாதிரி பேசுற. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற 4 இத்து போன சுடிதாரும் 2 தாவணியும் மாத்தி மாத்தி போட்டுட்டு போனா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? எனக்கு ஏன் கௌரவம் முக்கியம். 4 பேரு என்ன தேடி வந்து என் கிட்ட வந்து பேசணும். நான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக தவம் இருக்க முடியாது. என்ன சபி, வீட்ல சண்டையா? வழக்கம் போல அப்பா திட்டினாரா? அப்பா என்னை எப்பவுமே எதிரியா தான் பாப்பாரு. அது பழகி போச்சு. ஆனா ஆனந்தி எப்படி எதிர்த்து பேசுறா? அக்கா, நீ எதுவும் சொன்னியாக்கா? ஒழுங்கா அவ காலேஜ்க்கு போறது இல்லையா? அவ காலேஜ் ப்ரொஃபசர் என்னை நேர்ல பார்த்து சொன்னாங்க. அப்ப கோவம் வராம என்ன செய்யும்? என்னால அவளை திட்டாம இருக்க முடியுமா? சரி விடு அபி, தெரியாம எதிர்த்து பேசிட்டா. அதையே நினைச்சிட்டு இருக்காத. நான் யாருக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது அவங்க கிட்ட காட்டியிருக்கேனா? இல்ல. அதான் அபி உன் குணம், அது அவங்க குணம். அதெல்லாம் தயவு செஞ்சு விட்டு தள்ள அபி. சரி, நீ காலையில சாப்பிட்டியா இல்லையா? மனசெல்லாம் கொதிப்பாயிடுச்சு. எப்படி சாப்பிட தோணும்? என்னக்கா சொல்ற? காலையில இருந்து பட்னியா இருக்கியா? ஒரு நிமிஷம் இரு. நான் புளியோதரை கொண்டு வந்திருக்கேன் அபி. நான் தயிர் சாதம் மாங்காய் ஊறுகாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து சர்ப்ரைஸா கொண்டு வந்திருக்கேன். மட்டன் குழம்பு அப்புறம் குஸ்கா. அப்படி போடு. கறி காய்கறி ரெண்டுமே இருக்கு. அபி, முதல்ல நீ சாப்பிட. இல்ல வேணாக்கா. சாப்பிட அபி. தங்கச்சி நீ பட்னியா கிடப்ப, நாங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? சாப்பிட அபி. அக்கா, இதையும் அப்படியே டேஸ்ட் பாரு. இந்தா. இதையும் கொடுக்கா.
பிடிச்சிருக்கா? அம்மா என்னை இப்படி தனியா கஷ்டப்பட விட்டுட்டு போயிட்டாங்களோன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே இருந்தேன். ஆனா துணைக்கு உங்களெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு அதை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். என்ன அபி இது? சாப்பிட்றப்ப கண்ணை கசக்கிட்டு. பணம் தான் வீட்டுக்கு முதல்ல தேவையா? அன்பு இல்லையா? அக்கா, சின்ன குழந்தை மாதிரி பேசாதக்கா. அன்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு பணமும் முக்கியம்க்கா. என்ன அபி, எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தது போக வீட்டுக்கு 3000 தான் கொண்டு போவியா? அதை வச்சு அவ்வளவு பெரிய குடும்பத்தை எப்படி நடத்துவ? பணம் வந்தா எடுத்துட்டு போக மாட்டேனா? வரும் அபி. உன் நல்ல மனசுக்கு பணம் உன்னை தேடி வரும். எதுக்கு நீ கவலைப்படுற? இப்ப சீசன் டல்லா இருக்கும்போது எங்க இருந்துக்கா பணம் வரும்? என்ன அபி அப்படி பாக்குற? நேத்து நான் பேசுனதை முழுசா கூட நீ கேட்கல. நான் என் கம்பெனிக்கு நிரந்தரமா வேலைக்கு வான்னு சொல்லல. எங்களுக்கு உன் உதவி தேவைப்படுதுன்னு தான் சொன்னேன். இல்ல வேலைக்கு வான்னு உனக்கு பிடிச்சிருந்தா வான்னு சொன்னேன். புரியுதா? சரி, இப்போ நான் வந்த விஷயத்த பேசுவோமா? எங்க கம்பெனில ஃபேஷன் டிசைனிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் மாதிரி நடத்துறோம். சும்மா வரையறது மட்டும் டிசைனிங் இல்லைல்ல. அதுக்கு நான் என்னக்கா பண்ணணும்? நீ இங்க டிசைன் பண்ணி கட் பண்றல, அதே ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி டெமோ பண்ணி காட்டு. ஒரே ஒரு டிசைன், ஒரே ஒரு ட்ரெஸ், அவ்வளவுதான். சும்மா கடை விட்டு வானா நாங்க எப்படிங்க வர முடியும்? சும்மா ஒன்றும் வர சொல்லலையே. 20,000 அவங்களுக்கு பேமெண்ட். 20,000? ஆமா, 10,000 இப்பவே அட்வான்ஸா தரேன். இங்க பாருங்க, மிஷின்லாம் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துடணும். திரும்பவும் இங்கேயே கொண்டு வந்து வச்சிடணும். அதுக்கெல்லாம் நாங்களாம் காசு தர மாட்டோம், சரியா? ஆமாமா, அதுக்கெல்லாம் எங்க கை காசை கேட்க கூடாது. அதெல்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அங்க இருக்கும். நீங்க வந்தா மட்டும் போதும். நல்ல கம்பெனியா இருக்கீங்க. வாங்க அபி. அபி, நான் தான் சொன்னேன்ல, உன் நல்ல மனசுக்கு பணம் தேடி வரும்னு. ஒத்துக்கோ, வாங்கிக்கமா. அக்கா, அது மட்டும் இல்லக்கா, இது உன் திறமைக்கு கிடைக்கிற மரியாதையும் தான்க்கா. வாங்கிக்கோக்கா பணத்தை. நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? காலையில நான் கால் பண்ணி சொல்றேன். பாய். ம். ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த கஷ்டத்துல நீங்க தான் எனக்கு துணையா இருக்கீங்க. ஆத்தி, இவ்ளோ பெரிய கட்டடத்துலயா டைலர் கடை நடத்துறாங்க? கணேசா, இது ஃபேஷன் டிசைனிங் கம்பெனி. அப்ப எங்க துணி தானே தச்சு விக்கிறாங்க? ஆமா. அப்ப இது டைலர் கடை தானே? ஐயோ கணேசா, டைம் ஆயிடுச்சு. நம்ம 7வது மாடிக்கு போகணும். வா. 7வது மாடிக்கு நடந்தே தான் போகணுமா? ஐயோ, லிஃப்ட் இருக்கு. வா. அப்ப சரி போலாம். கணேசா, ஏன் இப்படி பண்ற? லேடிஸ் ஃபர்ஸ்ட். வா. கணேசா, தனலட்சுமி, ஆணு வேடிக்கை பார்க்காம வேலையை சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு பட்டுன்னு கிளம்பிடணும். புரிஞ்சுதா? புரியலையே. ஐயோ கணேசா, நெருப்பா இருக்கணும். கற்பூர மாதிரி சட்டுன்னு பத்திக்கணும். உத்தரவு இளவரசி. வந்தாச்சு, போலாமா? பேசாம வாங்க. போ, உன்னதான் சொல்றா. வா. அக்கா, என்னக்கா இது? ஆச்சரியப்படாத, இயல்பாரு. ஐயோ முடியலையே. இவ்ளோ பெரிய ஆபீஸ்ல நமக்கு என்னக்கா வேலை?
நமக்கு தெரிஞ்ச தையல் வேலையை செஞ்சு காட்டணும். இங்க பாரு தனலட்சுமி, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், அபி மாதிரி கட்டிங் ஸ்டிச்சிங் இந்த ஊர்ல எவனுக்குமே வராதுன்னு. இப்ப அது உண்மையாயிருச்சு பாத்தியா? கணேசா, வாசிச்சது போதும், போலாமா? நான் தான் இன்னும் வாசிக்கவே இல்லையே. வா. Yeah, I will update in few minutes, sir. Yeah, okay. Thank you. வணக்கங்க, என் பேர் அபிராமி. Sorry? அபி டெய்லர். ஓ யா, சாரி, சுபத்ரா இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க, நான் மறந்துட்டேன். ப்ளீஸ் அங்க போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே. வா. அக்கா, நாமளும் இந்த மாதிரி ஒரு பெரிய டைலர் கடை கட்டினா நல்லா இருக்கும்ல? இது டெய்லர் கடை இல்ல. என்ன மோக்கா, இந்த மாதிரி ஒரு பெரிய நம்ம கடை தான் நமக்கு பெருசு. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறதுக்கு பழகிக்கணும். ஆசையா இருக்கு, அதான் சொன்ன. ஆசைதான் எல்லா பிரச்சனைக்கும் முதல் படி. அதே இல்லக்கா, பெரியவங்க தானே சொல்லிருக்காங்க கனவு காணணும்னு. கனவு தானே அது? உன் வீட்டு நாற்காலியில உட்காந்து கனவு காணு, அடுத்தவங்களோட ஆபீஸ்ல வந்து இல்ல. Good morning, ma'am. I don't know, ma'am. Oh. Good morning, ma'am. யார் அது? அபி டெய்லர், மேம். அபி டெய்லரா? வாட்? அபி டெய்லர், மேம். லோக்கல்ல டெய்லர் ஷாப் வச்சிருக்காங்க. நம்ம சுபத்ரா டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக வர சொல்லிருக்காங்க. ஓ, யா, ஐ ரிமெம்பர். இருக்கட்டும், அதுக்கு ஏன் அவளை இங்க உட்கார வச்சிருக்க? This is a fashion company, not a platform. அவளை சர்வீஸ் வே வழியா கூட்டிட்டு உள்ள போய் அங்க ஸ்டாக் ரூம் பக்கத்துல வெயிட் பண்ண வை. ஓகே மேம். எப்பவும் லெவல் டவுன் ஆன ஆளுங்களை இங்க உட்கார வைக்காத. எஸ் மேம். அக்கா, அந்த அம்மா தான் இதுக்கு ஓனர் போல இருக்கு. பேசாம இருக்கியா? அபி, அவங்க நம்மளை பத்தி தான் ஏதோ பேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டுக்காத, விட்டு. கண்டுக்க வேணாமா? சரி. இந்த ஆபீஸ்க்குள்ள வரணும்னா அதுக்கு ஒரு லெவல் இருக்கணும். Send her quickly. எஸ் மேம். எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் கம் இன். சுபத்ரா வரலையா? அவங்கள பார்க்க தான் போறோம், பின்பக்க வழியா போலாம். சரிங்க. என் கூட வாங்க. வாங்க. இங்க வெயிட் பண்ணுங்க. சுபத்ரா will come and meet you. Thank you. Thank you. அபி அக்கா, உனக்கு இங்கிலீஷ்லாம் வருது? அவங்க பேசினதுல சுபத்ரா கம் மீட் யூன்னு பிரிச்சு பார்த்த, புரிஞ்சிருச்சு. தானோ, இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? பத்தாவது துணியும் புரியாத பாஷையும் பிரிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் எல்லாமே சரியா வந்துடும். உனக்கு புரியுதா இல்லையா? சரி, நம்மளையே இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க, சுபத்ராவை வேற காணோம். ரொம்ப சூடா இருக்குல்ல? அபி, அதெல்லாம் விட்டு தள்ளு. சொலையா காசு தராங்களா இல்லையா? வேர்த்தா தொடச்சிக்கிட்டு போயிடலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பேசிக்கிட்டு. ஹேய், இதுக்கு பவுச்சே கிடைக்கல தெரியுமா? ஹரிணி, அபி எங்க? ஸ்டாக் ரூம் பக்கத்துல வெயிட் பண்றாங்க. வாட் நான்சென்ஸ்? ஏன் அங்க வெயிட் பண்ண வச்ச? நான் கிடையாது, நீலம்பரி மேம் தான் பார்த்துட்டு என்ன திட்டினாங்க, அதனால தான். ச்சே, அவ என் ஃப்ரெண்டு டி. ஹாய் அபி. ஹாய் கணேஷ். ஹாய் கணம். How are you? How are you? Let's go inside. Please come. அபி, என் ஆஃபீஸ் எப்படி இருக்கு? அரண்மனை மாதிரி இருக்கு. இன்னைக்கு அபி தான் இங்க இளவரசி. அபிய பார்க்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாமா? போலாம் அபி. அபி, ப்ளீஸ் கம். என்னக்கா இவ்ளோ பேர் இருக்காங்க? நான் சொல்லல, they are my fashion students. Who is she? இவங்களுக்கு தான் நீ உன் ட்ரெஸ்ஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்ட போற. Guys, this is Abhi, the famous Abhi tailor. இன்னைக்கு அபி நமக்காக ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம கண்ணு முன்னாடி டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்ட போறாங்க.
அபி, ஓவர் டு யூ. ஒன் டூ த்ரீ ஏதாவது சொல்லணுமா? சுபு, மெட்டீரியல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல? அபி டெய்லர் நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வாவ், ஆசம். அக்கா முடிஞ்சிருச்சு. ஹேய், how is this possible? எப்படி அபி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா ஸ்டிட்ச் பண்ணிருக்க? இந்த வேலை கண்ணால பார்த்து செய்யறதில்ல, மனசுல பார்த்து செய்யற வேலை. கிரேட். சரி வரேன்க்கா. இந்த இடம், இங்க இருக்கிற ஆளுங்க எதுலயுமே நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனாலும் இந்த இடத்த விட்டு போறப்போ ஏதோ ஒரு மாதிரி இருக்குமா. ஒருவேளை ராஜகுமாரன் இங்க தான் இருப்பாரோ? அபி, இதை விட பல டிசைன் நான் வச்சிருந்தேன். என்னக்கா? ஜிஎம் உன்னை பார்க்கணுமா? ஜஸ்ட் 10 minutes தான். வேலை தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சேக்கா. வேற ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 10 நிமிஷம் தான். பார்க்கலாம்ல? பார்க்கலாம். வா வாங்க போலாம். இல்ல நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, அபி மட்டும் வந்தா போதும். இங்கேயே வா. சரிங்க. அபி, எங்க ஆபீஸ்லயே உனக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. மினிமம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். வேலையில சேர்ந்துக்கிறியா? அக்கா, எனக்கு எப்பவும் முருகனை மட்டும்தான் பிடிக்கும். ஏன்னா சும்மா நின்னா கூட மலை மேலதான் நிப்பாரு. நானும் அப்படிதான்க்கா. உங்க ஜிஎம் எங்க இருக்காங்கக்கா? தோ இங்கதான். வா. மேடம்,
இவங்க தான் அபி டெய்லர்.